வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறது சூடாமணி அவர்கள் எழுதிய சாம்பலுக்குள். சில பேரோட வாழ்க்கைய பார்க்கும்போது, வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்குதான்னு கூட கேட்க தோணுது. பிறக்குறாங்க, கொஞ்சம் காலம் மூச்சு விடுறாங்க, ஒரு நாள் இறந்தும் போறாங்க. அந்த சிறு காலத்துல சில பேருக்கு சுகம் இருக்கு, சில பேருக்கு துன்பம் இருக்கு. 2மே நேர்கோட்டு சாதாரணங்கள் தான். ஆச்சரியமான நிகழ்வுகளோ, எந்த ஒரு செயல்பாடுகளோ இல்லாத சாரமற்ற தொடர்கள் தான் அது. சுடரில்லாத வெறும் சாம்பல் குவியல்கள். ராஜாமணி மாமியோட வாழ்க்கைக்கும் என்ன அர்த்தம் இருக்க போகுது? ராஜாமணி 18 வயசு வரைக்கும் பெருமாள் கோயில் ஏழை பரிசாரகரோட தாயில்லாத பொண்ணு. 18 வயசுல தனியார் கம்பெனியோட குமாஸ்தாவின் மனைவி. 19 வயசுல ஒரு ஆண் குழந்தையோட அம்மா. 19 வயசுல குழந்தைய இழந்த ஒரு தாய். 21 வயசுல 2 அபார்ஷன்களை தாண்டி வந்த நலிவுற்ற சீக்காளி. 21 வயசுல 3 மாதங்கள்ல வாழா வெட்டி. 51 வயசுல தோ என் முன்னாடி பிணமா கிடக்கிற இப்போ வரைக்கும் உள்ள வாழா வெட்டி. ராஜாமணிய படைக்க உட்கார்ந்த போது பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும் போல. தங்க நிறமும் பூம்பாதங்களும் தளிர் விரல்களும் ஒயிலுடைய நீண்ட கால்களும் இது எல்லாத்தையும் வடிவமைச்சு செதுக்கி, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் கை தடுமாறுச்சு? பிரம்மனோட சிருஷ்டிகள் அழிஞ்சு போகும். கலைமகளோட அருட்பார்வை பெரும் படைப்புகளுக்கு அழியல அப்படின்னு யாரோ ஒரு கவிஞன் பாடின ஒரு குரலை கேட்டு மனைவி கிட்ட நேர்ந்த ஒரு பொறாமையால அவனோட கவனம் பிசகி விட்டதா என்ன? வீனஸ் உடம்பு மேல சோளக்கொள்ள பொம்மையோட முகம் வந்து உட்கார்ந்துக்குச்சு. தனியார் கம்பெனி குமாஸ்தா அந்த உடம்ப பார்த்தான், தலையசைச்சான். பணச்செலவு இல்லாம தானா வர்ற வரனை விட வேற என்ன பாக்கியம் இருந்துட முடியும் அந்த ஏழை பரிசாரகருக்கு? திருமணம் நடந்தது. ராஜாமணி எனக்கு இத்தனை அதிர்ஷ்டமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு உருகி போனான். மணமகன் அப்படி ஒன்றும் பெரிய மன்மதன்லாம் இல்லை. ஆனா இந்த முகத்தோட பக்கத்துல எந்த ஆடவனும் 100 மன்மதனுக்கு சமம்தான். அந்த முகம் அவளோட 21ஆம் வயசுலதான் கணவனோட கண்களுக்கே தெரிஞ்சது. முன்துருத்திய பற்களையும் சப்ப மூக்கையும் பிதுங்குற உருண்டையான கண்களையும் பிசுபிசுப்பா இருக்கிற தலைமுடியையும் அப்பந்தான் பாக்குறவ மாதிரி பார்த்தான். முகம் சுழிச்சான். சீக்கிரமாவே வேற ஒரு துணைய தேடிக்கிட்டு அவளை விட்டு பிரிஞ்சும் போனான். அவன் திரும்பி வரமாட்டான்னு புரியறதுக்கு அவளுக்கு 3 வருஷங்கள் ஆச்சான். வாழாவட்டிங்கிற பெயரோட பிறந்த வீட்டுக்கு திரும்பி அப்பாவோட கரண்டிக்கு வாரிசாகி வீடுகள்ல சமையல் வேலை செஞ்சு சம்பாரிச்சவ. தினமும் தன்னோட கணவனுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு காத்துட்டு இருந்தா. திடீர்னு அவன் வந்துட்டா அவன் வயிறு வாடக்கூடாதே. மாதவிலக்கு நாட்கள்ல எஜமான வீடுகள்ல உள்ளாரவே அவளை அனுமதிக்க மாட்டாங்க. அந்த நாட்கள்ல அவளோட அப்பா கூட அவ கையால சாப்பிட மாட்டாரு. கோயில் மடப்பள்ளி உணவையுமே அவளை தொட விட மாட்டாரு. தானே அவளுக்கு சமைச்சு போடுவாரு. அதுல பாதிய அவ கணவனுக்காக தனியா எடுத்து வைப்பா. 3 வருஷங்கள் ராஜாமணி இந்த மாதிரி கணவனுக்கு உணவை தயாரா வச்சிருந்தா. ஒரு நாள் கூட தவறாம 1095 நாட்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பா செஞ்சு தந்த உணவை முழுசா தான் மட்டுமே சாப்பிட்டா. என்ன ராஜி, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு அவ அப்பா கேட்டாரு. தட்டுல அப்பா வச்சிருந்த சாதத்துல கடைசியா மிச்சம் இருந்ததையும் வலிச்சு இலையில போட்டுக்கிட்டு மோரை ஊத்தி மிச்சம் இருந்த வத்த குழம்ப முழுசையும் தொட்டுக்கிட்டு 2 வாய் அள்ளி உறிஞ்சு சாப்பிட்டா. நிமிர்ந்து அவ அப்பாவை பார்த்து சிரிச்சா. அவளோட அந்த உருண்டை கண்கள்ல எந்த ஒரு உணர்ச்சியுமே தெரியல. ஒரு பிரசவமும் 2 குறப்பிரசவங்களும் 3 வருஷத்தோட எதிர்பார்ப்பு துடிப்பும் சேர்ந்து நலிவுற்ற அவளோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேர ஆரம்பிச்சுது. அதே காலகட்டத்துல ஏழை பரிசாரகர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில விழுந்தாரு. அவருக்கு பக்கவாதமா. அப்பாவை காப்பாத்துற பொறுப்பை ராஜாமணியை ஏத்துக்கிட்டா.
கோயில்ல அவர் செஞ்ச வேலைய தானும் செய்ய முன் வந்தா. அர்ச்சகர் ரொம்ப நல்லவரு. ஒத்துக்கிட்டு வேலையிலயும் சேர்த்துக்கிட்டாரு. மாசத்துல 3 நாட்களுக்கு வேற ஒரு தவசு பிள்ளையை ஏற்பாடு பண்ணி அவள ஒரு மகள் மாதிரி கண்ணியமா நடத்தினாரு. ஆனா சீக்கிரமாவே வேற மாதிரி பேச்சுகள் சுத்திலையும் வந்தது. அர்ச்சகர் கண்கள்ல நீர் வடிஞ்சுது. நான் என்னம்மா செய்வேன் ராஜி? பெருமாள் சாட்சியா நம்ம 2 பேர் மனசுலயும் எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் இல்ல. நான் வயசானவன். நீ என் குழந்தை மாதிரி. உன் வீட்டு கஷ்ட நிலை எனக்கு தெரியும். வயித்துல அடிக்கிறேன்னு நினைக்காத. சுவாமிக்கு பூவெடுத்து போடுறவன் 4 பேர் பேச்சுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கணுமேம்மா அப்படின்னு சொன்னாரு. அவ அப்படியே கொஞ்ச நேரம் அவரை பார்த்துக்கிட்டே நின்னா. அவரோட கால்கள்ல விழுந்து அவரை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்பாவும் அவளும் சாப்பிடணும். நோயாளிக்கு சிகிச்சையும் வேணும், பராமரிப்பும் வேணும். இந்த கோயில் வேலையில வருமானம், உணவு 2மே கிடைச்சிருந்துச்சு. அந்த வேலையை நம்பிக்கிட்டு தான் தனி வீடுகள்ல வேலை செய்யறத அறவே விட்டிருந்தா. அப்பாவை கவனிக்க வேண்டியிருந்ததுனால அதுக்கு நேரமும் இல்லை. இப்போ அந்த வீடுகளுக்கு மறுபடியும் போய் பார்த்தப்போ வேற ஆட்களை அவங்க நியமிச்சிருந்தாங்க. வேலை வேட்டையில இறங்கினா. 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த 2 வீடுகள்ல அவளுக்கு வேலை கிடைச்சது. மழையோ பனியோ காலை 3 மணிக்கு கண்ணை முழிச்சு அப்பாவை கவனிச்சு அவரை சுத்தப்படுத்தி தர்மாஸ்பத்திரியில சொல்லியிருந்த லேசான உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு காஃபி கொடுத்து தானும் காஃபின்ற பேர்ல எதையோ குடிச்சிட்டு ஒரு சாதத்தை வடிச்சு இறக்கி ஒரு அவசர குளியலையும் போட்டு அடுத்த போஷன் மாமியோட பாதுகாப்புல அப்பாவை கூனி குறுகி ஒப்படைச்சிட்டு வரேன்பா அப்படிங்கிற ஒரு குரலோட எதிரொலி அடங்குறதுக்கு முன்னாடியே பஸ்ஸை துரத்தி பிடிச்சு 6 மணிக்கு சேர்ற இடம் போய் சேர்ந்தா. சில நாட்கள் 10 நிமிஷ தாமதத்துக்காக சொன்ன டயத்துக்கு டான்னு வந்து நிக்கணும். இல்லைன்னா வேலைக்கு வராம வீட்டுல ராணி மாதிரி சொகுசா உட்கார்ந்துருக்கணும். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா முடியுமோ அப்படிங்கிற பேச்சையும் அவ கேட்க நேரிடும். அலைச்சலும் கவலையும் உழைப்புமா உடல் நலம் இறங்கிட்டே இருந்தாலும் அவளோட செலவும் கடனும் ஏறிக்கிட்டே இருந்தது. அவளோட 28ஆம் வயசுல அப்பா காலமாயிட்டாரு. செலவு குறைஞ்சதென்னவோ உண்மைதான். ஆனா மனசுல சோகச்சுமை அதிகமாச்சு. நோயாளியா ஒரு மூலையில முடங்கி கிடந்தாலும் அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற தெம்பு முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ தனிமைதான் இருந்தது. ஆண் துணை இல்லாத இளம் வாளாவெட்டினா சுலபமான வேட்டைங்கிற மாதிரி நடந்துக்கிற ஆட்களை சமாளிக்க வேண்டிய சங்கடமும் அவளுக்கு இருந்தது. ராஜிமா அப்படின்ற தீனமான அழைப்பும் நாராயணா அப்படிங்கிற வேதனையான முனகலும் குளறும் நாக்குல இருந்து மறுபடியும் கேட்காதா அப்படிங்கிற ஏக்கம் அவளுக்கு ராத்திரியெல்லாம் துணை இருந்தது. அப்பாவுக்கு பதிலா பனியையும் மழையையும் பொருட்படுத்தாத உழைப்பு நிமோனியா காய்ச்சலா அவளுக்கு வந்தது. 3 வாரம் படுக்கையில கிடந்தா. அக்கம் பக்கத்து நல்ல நெஞ்சங்கள் அவளுக்கு உதவி பண்ணாங்க. ஆனா கடன் ஏறிக்கிட்டே தான் இருந்தது. நன்றி கடன், பணக்கடன் யாரும் திருப்பி கேட்டு வற்புறுத்தவே இல்லை. ஏழைக்கு ஏழை உபகாரம்னு சொன்னாங்க. கண்ணில் கண்ணீரோட எல்லாரையும் பார்த்து கும்பிட்டா. குணமாகி எழுந்திருச்சப்போ உடம்புல இருந்த பலம் முன்னை விட பாதியா குறைஞ்சு போச்சு. ஆனா அதோட அழகு குறையல. வேலை செஞ்ச வீடுகள்ல நீ பாட்டுக்கு வராம இருந்துட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஜுரம்னு ஒரு வார்த்தை சொல்லியானு அனுப்புனியா? ஒரு வழியா நின்னுக்கோ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. வேலை இல்லாம வயிறு காஞ்சுது. அக்கம் பக்கம் மட்டும் லட்சாதிபதிகளா என்ன? எல்லாரும் கைக்கும் வாய்க்குமா உயிர் வாழ்ற வர்க்கம்தான். ஒரு நெருக்கடி ஆபத்துனா தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. வச்சு காப்பாற்ற யாருக்கு தான் சக்தி இருந்தது? இவ இருந்த வீட்டோட சொந்தக்காரன் அவளை பராமரிக்கிறேன்னு சொன்னான். வாடகையே தர வேண்டான்னு சொன்னான். பழைய வாடகை பாக்கிய கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சான். அந்த விலையை தர அவ ஒத்துக்கவே இல்லை. தன்னோட ஒரே சொத்தான அப்பா எந்த காலத்திலயோ தங்கம் மலிவா இருந்தப்போ செஞ்சு போட்ட தங்க தோடுகளை அவன் கிட்ட கொடுத்தா. இந்த கால மதிப்புக்கு வாடகை பாக்கிய ஈடு செய்யும் அப்படின்னு சொன்னான். அப்போ இனிமே ஓசியில குடியிருக்க போறேன்னு அர்த்தமா? முதல்ல வீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொன்னான். அதையும் அவ செஞ்சுட்டா. பெருமாள் கோயில் அர்ச்சகருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தோட சப்போர்ட்ல கொஞ்ச காலம் அவங்க குடும்பத்தோட ஒண்டி இருந்து வேலை தேடினான். கடைசியில ஒரு தனியார் மருத்துவமனையில ஆயா வேலை கிடைச்சது. அங்கேயே தங்கவும்
சாப்பாடும் 2மே கிடைச்சது. ஆனா இரவும் பகலும் வேலை இடுப்ப ஒடிச்சது. ஆயா, நர்ஸ், சில சமயங்கள்ல தோட்டி, சமையல் சிப்பந்தி அப்படின்னு எந்த அவதாரமானாலும் சொன்ன நொடியில செய்யணும். உடம்ப தேய்ச்சு உழைச்சா. 35 வயசு வரைக்கும் அங்கேயே தான் இருந்தா. ஒரு நாள் பாத்ரூம் கழுவிட்டு இருந்தப்போ இருமல் வந்தது. ஃபெனைலோட வாசனை நினைச்சா. மறுபடியும் இருமல் வந்தது. இப்போ இருமலோட ரத்தமும் வந்தது. நோய்வாய்ப்படணும்னா ஆஸ்பத்திரியை விட பொருத்தமான இடம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனா காசம் தொற்று நோயாச்சு. அந்த உடம்ப வித விதமா தொட்டு பரீட்சை செஞ்சும், அந்த மார்பு மேல திரும்ப திரும்ப ஸ்டெதஸ்கோப்பை வச்சு பரிசோதனை பண்ணியும், பலமுறை வெறும் துண்டை சுத்திக்கிட்டு அவளை நுரையீரல் எக்ஸ்ரேக்கு நிக்க வச்சதும், டாக்டர்கள் அது காசம்தான் அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அவளை எப்படி இனியும் அங்க இருக்க அனுமதிக்க முடியும்? மருத்துவமனையோட மற்ற பணியாளர்கள் நோயாளிகளை பத்தி யோசிக்க வேண்டாமா? அந்த நிர்வாகம், பாவம் ராஜாமணி, குட் ஒர்க்கர், வாட் அ பிட்டி அப்படின்னு வருத்தம் தான் தெரிவிச்சது. 1 மாசத்துக்கான மாத்திரைகளையும் 1 மாத சம்பளத்தையும் கொடுத்து அவளை வெளியவும் அனுப்பிட்டு 4 மாசத்துக்கு அப்புறம் நோயும் பட்டினியுமா ஒரு உச்சி வேளையில ரோட்டோரமா மயங்கி கிடந்தப்போ ஒரு மகளிர் சேவை மையத்தோட உறுப்பினர் அவளை பார்த்து அந்த மையத்துக்கு எடுத்துட்டு போனான். செங்கல் சிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல அன்பும் மனிதநேயமும் வச்சு கட்டியிருந்த அந்த மையத்துல அவளுக்கு இருக்க நிழல் கிடைச்சது. நோய்க்கு மருந்தும் கிடைச்சது. நோய் குணமானதுக்கு அப்புறம் அவ அங்கேயே தங்கி தன்னால இயன்ற பணிகளை செஞ்சா. அனாதைகளோட சுயசார்புக்காக அங்க பல கைவினைகளை கற்பிச்சு கொடுத்தாங்க. அவ தையல்லையும் காகித உரைகள் செய்யறதையும் கத்துக்கிட்டா. கிடைச்ச ஊதியத்தை அந்த மையத்துக்கே கொடுத்தா. சமையல் அறையிலையும் உதவி பண்ணா. மையத்துல இந்த மாதிரி புகலிடம் தேடி வர்றவங்க அங்கேயே நிலையா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வெளியில கௌரவமான உழைப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாய்ப்பு கிடைச்சா அதை ஏத்துக்கிட்டு வெளியவும் போகலாம். அந்த மைய தலைவியோட ஒரு சிநேகிதி என் அத்தைக்கு தெரிஞ்சவளா இருந்தா. அத்தை வீட்டுல ரொம்ப காலமா இருந்த வயசான சமயக்காரம்மா காலமானதுக்கு அப்புறம் சமையலுக்கு வேற ஆள் தேவைப்பட்டது. அத்தை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவங்க மையத்தோட தலைவி கிட்ட பேசினாங்க. கௌரவமான இடம், நல்ல மனிதர்கள், சமையலுக்கு நல்ல பெண் பிள்ளை வேணுமா, நியாயமான சம்பளம் தருவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க, வீட்டோட இருக்கணும், அங்கிருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்படித்தான் ராஜாமணி மாமி என்னோட அத்தை வீட்டுல சமையல்காரமாவா வந்து சேர்ந்தா. அத்தைய பார்க்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் போயிருந்த டைம்ல காஃபி கொண்டு வந்து வச்சப்போ அந்த உடம்ப பார்த்து கொஞ்ச நேரம் அசந்து போயிட்டேன். இத்தனைக்கும் மாமிக்கு அப்ப 42 வயசு. நான் 20 வயசான MA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அடுத்த நொடியே இப்படி வெறிச்சு பார்க்கறது அநாகரிகம் அப்படின்னு என்னோட பார்வையை விளக்கிக்கிட்டேன். துருத்திய பற்களும் சப்ப மூக்கும் உருண்டை கண்களும் அங்கங்க மண்டை தெரிய மெலிஞ்சிருந்த தலைமுடியும் கவனிச்சப்போ கொஞ்சம் அருவருப்பா இருந்தது. அத்தை கிட்ட ராஜாமணி மாமி 9 ஆண்டுகள் வேலை செஞ்சா. 2 பேர்கிட்டயுமே நட்பும் நெருக்கமும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் மாமி தன்னோட கதைய என்னோட அத்தை கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் அத்தை கிட்ட இருந்து எனக்கு தெரிய வந்தது. இந்த 9 ஆண்டு காலத்துல ஒரு சமயம் ஸ்டவ்ல இருந்து நெருப்பு மாமியோட வலது கண்ணுல பாஞ்சு சிகிச்சைகளையும் மீறி அந்த கண்ணுல பார்வை போயிடுச்சு. அத்தை சமையல் அறையில உதவி செய்ய முன்வந்த போதும் மாமி அதை மறுத்துட்டா. ஒத்தக்கண் பார்வையோட எப்பவும் போலவே தேவாமிர்தம் மாதிரி சமைச்சா. அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வீட்டுக்காரங்களுக்கு தேவாமிர்தம் பரிமாறிட்டு தலைவலின்னு படுத்தா. 4 நாட்கள் சுயநினைவே இல்லாம அரசு பொது மருத்துவமனையில சேர்க்கப்பட்டா. 2ஆம் வாரத்துல செத்தும் போனா. அவளோட மூளையில கட்டி. அழுது சிவந்த கண்களோட என்னோட அத்தை என்னை கொல்லி போட சொன்னா. அத்தையோட பிள்ளை ஜெர்மனியில காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தான். இங்க இருந்திருந்தா அவன்கிட்ட கேட்டிருப்பா. நான் ஒத்துக்கிட்டேன். தோ ஓட்டேரி மயானத்துல சிதைக்கு மேல கிடக்கிற மாமிய கடைசி முறையா பார்த்துட்டு நிக்கிறேன். இந்த அழகான உடல் அமைப்பையும் அழகே இல்லாத முகத்தையும் தாண்டி ராஜாமணி அப்படிங்கிற மனுஷிய பத்தி நினைக்கிறேன். 29 வயசுல அதுக்கான பக்குவம் இருந்தது. என்ன அர்த்தம் இந்த மனுஷியோட வாழ்க்கைக்கு? சாரமற்ற வாழ்வு, சாரமற்ற சாவு. பிறந்தா
கஷ்டப்பட்டா, இறந்தா. இது ஒரு வாழ்க்கையா? தொடர் சங்கிலியா? துர்பாக்கியங்கள், மீளாத அவலம். விதி எப்படி கொடுமைப்படுத்தியிருக்கு இந்த நல்ல ஆத்மாவை. ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. நெருப்ப மூட்டினேன். அத்தை திரும்பி நடந்து கொஞ்ச தூரம் போயிட்டாங்க. நான் அந்த நெருப்போட ஜுவாலைய பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் திரும்பினேன். பின்னால ஒருத்தர், நடுத்தர உயரம், நரைமுடி, சுருக்கமான முகம், பளிச்சுன்னு பாலிஸ்டர் வேட்டியும் சட்டையும் போட்டிருந்தாரு. கண்கள்ல ஈரம் காயல. நான் திரும்பினதும் கையை குவிச்சு எனக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு திரும்பி போக முயற்சி பண்ணாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சார், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. அவரும் நின்னாரு. உங்களை எனக்கு தெரியாதே, ஏன் என்னை பார்த்து கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் தயங்கி தயங்கி அவர் சொன்னாரு, அவளுக்கு நீங்க கொல்லி போட்டதுக்கு அப்படின்னு. அவளுக்கு? வேற்று மனிதர்கள் அவ அப்படின்னு பண்பில்லாம சொல்ல மாட்டாங்க. ஏதோ சொந்தக்காரர் மாதிரி தான் தெரிஞ்சது. மன்னிக்கணும், நீங்க மாமிக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டேன். கணவன் அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ, 21 வயசு பொண்ண வாழா வெட்டியா அம்போன்னு நிறுத்திட்டு விலகி போன கணவன் தானே நீங்க அப்படின்னு கேட்டேன். ராஜி வாழ்நாள் முடிய வாழா வெட்டியா இருந்திருக்க வேண்டியதில்லை. அவளை விட்டுட்டு போனக்கப்புறம் நான் சில வருஷங்கள்ல மனசு மாறி வேண்டாத சிநேகங்களை எல்லாம் விட்டு தொலைச்சிட்டு அவளை தேடிட்டு போனேன். குமாஸ்தா வேலையை விட்டுட்டு சின்ன அளவுல சொந்தமா இரும்பு சாமான்கள் தொழில் செஞ்சு கொஞ்சம் வசதியாவும் இருந்தேன். நல்ல முறையில நான் முன்னுக்கு வந்துட்டு இருந்த காலம் அது. அவளுக்கு அப்போ 30 வயசு இருக்கும். அப்பா செத்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு அவளை என் கூட திரும்பி வந்து சௌகரியமா வாழும்படி கூப்பிட்டேன். அவ வர மறுத்துட்டா. ராஜாமணி மாமி செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஒரு மனுஷன் தன்னோட தவறுக்கு வருந்தி மனம் திருந்தி வரும்போது மன்னிக்காம இருக்கலாமா அப்படிங்கிற தார்மீக கேள்விக்கு என்கிட்ட விடையும் கிடையாது. அதே மாதிரி தொடர்ந்து 1095 நாட்கள் உணவு சமைச்சு வச்சுக்கிட்டு வராத கணவனுக்காக காத்திருந்து ஏமாந்து போற அந்த பெண்ணோட மனசுல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யாராலும் சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கும். தன்மானம் அடிபட்டு துடிச்சிருக்கலாம். துயரம் விரக்தியா இறுகி போயிருக்கலாம். அன்பு அறவே செத்து போயிருக்கலாம். அது எதுவானாலும் அது காரணமா அவ தன்னோட வாழ்க்கையில சுகத்துக்கும் கஷ்டத்துக்கும் இடையில தேர்ந்தெடுக்கிற ஒரு தருணம் வந்தப்போ கஷ்டத்தையே தேர்ந்தெடுத்தா. நல்ல நிலையில இருந்த கணவனோட போய் வசதியா வாழ்ந்து அவ தன்னோட துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டியிருக்க முடியும். ஆனா அதை அவ செய்யல. அவ வாழ்க்கையிலே தலையாய கணம் அது. தான் மனசுக்கு சரின்னு தோணுனதுக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுத்து அவ தானா ஏத்துக்கிட்டதுதான் அவளோட இந்த அவல வாழ்வு. அதனால அது பரிதாபத்துக்குரியது கிடையாது, மரியாதைக்குரியது, கம்பீரம் கொண்டது. அந்த கம்பீரம் அவளுக்கு எப்படிப்பட்ட அந்தரங்க பொக்கிஷமா இருந்திருக்கணும். தன்னை பத்தி என் அத்தை கிட்ட எல்லாம் சொன்னப்போ இந்த விஷயத்த மட்டும் சொல்லவே இல்லையே. ராஜாமணி மாமிய அவளோட மரணத்துக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். அந்த மனிதர் எப்போ போனாரு? நான் போய் அத்தையோட நின்னுக்கிட்டேன். பாவ ராஜி அப்படின்னு என்னோட அத்தை பெருமூச்சு விட்டாங்க. நான் எதையுமே சொல்லல. இப்படி இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.